அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சீட் மெட்டல் எக்ஸசைஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் 25 வீடியோ சீட் மெட்டல் ரிலேட்டடாக. அது எல்லாமும் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன தான் நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காம நீங்களாக ஒரு புதுசாக ஒரு ட்ராயிங் எடுத்து ட்ரா பண்ணி அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் உங்களோட ஸ்கில் வந்து டெவலப் ஆகாது. ஸோ வீடியோ பார்க்குறத மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இது மாதிரியான எக்ஸசைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே வந்து ஒரு எக்ஸசைஸ் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து சாலிட்வொர்க்ஸோட அஃபீஷியல் புக்கிலேருந்து ட்ரைனிங் கிட்லேருந்து எடுத்த எக்ஸசைஸ் தான் அது. ஃபஸ்ட்டு சிம்பிளான எக்ஸசைஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் ஒரு சில லிட்டில் காம்ப்ளிகேட்டடான ட்ராயிங்ஸும் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜஸ்ட் இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இந்த டைமென்ஷனை வச்சு உங்களால் ட்ரை பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் ஃபாலோ பண்ணுற மாதிரியாவது நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு நெசசரியும் கிடையாது. நான் யூஸ் பண்ணுற டூல்ஸே தான் நீங்களும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த நெசசரியும் கிடையாது. உங்களுக்கு எந்த டூல் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கோ, இந்த ட்ராயிங்கை பார்த்ததே உங்களுக்கு எந்த டூல் ஞாபகத்துக்கு வருதோ அந்த டூலை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். அதுவே போதுமானது. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில டூல்ஸ் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். சீட் மெட்டலை பொறுத்த வரைக்கும் கம்மியான டூல்ஸ் தான் இருக்குது. நீங்கள் சாலிட் மாதிரி நிறைய டூல்ஸ் இல்லை. பட் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த டூல்ஸ் வந்து மறந்து போயிடும். ஃபஸ்ட் டைமில் ஒரு 10 ட்ராயிங் ஒரு 20 ட்ராயிங் ட்ரா பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராயிங்கை பார்த்ததையுமே ஓகே எந்த டூல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஐடியா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை நீங்கள் உங்களுடைய ஃபர்தராக இதுதான் உங்களுடைய ஜாப் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ட்ராயிங்ஸ் போட்டு பாருங்கள். நெட்டில் நிறைய ட்ராயிங் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான ட்ராயிங் அப்படின்னு நீங்கள் ஓகே இந்த டூல் யூஸ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு நீங்களாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதை ட்ரா பண்ணிட்டு போகாதீங்க. சின்ன ட்ராயிங்காக இருந்தாலும் நீங்கள் அதை ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் அது இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? சரி, வாங்க இந்த ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ராயிங் மட்டும் இல்லாமல் ஒரு சில நோட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராயிங்கில் இன்டென்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்துட்டு 14 kg சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா பென்ஸும் வந்துட்டு ரேடியஸ் 2.54 mm கொடுத்துருக்காங்க. ஸோ டைமென்ஷன் எல்லாமே வந்துட்டு டிஃபைன் த இன்சைட் ஆஃப் த ப்ராக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த பார்ட் இஸ் சிமெட்ரிக்கல் எபோவ் த டிஃபால்ட் ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ். ஸோ அந்த பிளேனுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. யூனிட்ஸ் வந்துட்டு MMGS மில்லிமீட்டரில் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சாலிட்வொர்க்ஸில் பார்க்கலாம். நான் சாலிட்வொர்க்ஸில் ஜஸ்ட் நியூ பார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளான்ச் அப்படிங்கிற இந்த டேப் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ட்ராயிங்கை பார்த்தாலே தெரியும். இந்த ட்ராயிங் வந்துட்டு சாலிட்வொர்க்ஸோட அந்த ஃபஸ்ட்டு பார்ட், அந்த ஃபஸ்ட்டு டேப்போட என்ன ட்ராயிங்கோ அதே ட்ராயிங் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கங்க. நான் இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஆஃப் மட்டும் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இதை வந்து ஆப்போசிட்டில் அப்படியே நம்ம மிரர் பண்ணிக்கலாம். நீங்கள் டைமென்ஷன் கொடுத்துட்டு மிரர் பண்ணாலும் ஓகே, இல்லை அதுக்கப்புறம் டைமென்ஷன் கொடுத்துக்கிறனால ஓகே. நான் இப்போயே வந்து டைமென்ஷன் கொடுத்துட்றேன். அப்போ இது வந்துட்டு 50, ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50. ஓகேங்களா? அடுத்தது நான் ஜஸ்ட்டு வந்து இதை மிரர் பண்ணிக்கிறேன். மிரருக்கு ஒரு லைன் வேணும். ஜஸ்ட் நான் ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்தது மிரர், இந்த 2 லைனும் செலக்ட் பண்ணிவிட்டு எபோவ் மிரரில் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிமெட்ரிக் பண்ணிட்டாலும் ஓகே. ட்ரா பண்ணியாச்சு. ஜஸ்ட் அப்டேட். நான் ஃபில்லெட்டு இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் அப்டேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது பாருங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிற மாதிரி வேல்யூஸ் தான் நம்ம அப்டேட் பண்ணலாம். இந்த பிளண்டு தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மில்லிமீட்டர் போயிருக்கு அப்படின்னா 40 மில்லிமீட்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. அடுத்தது யூஸ் கேஜ் டேபிள். நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், அதில் கொடுத்துருந்தாங்க கேஜ் டேபிள் யூஸ் பண்ணணும். அதில் என்ன கேஜ் டேபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இதில் பாருங்கள் நிறைய கேஜ் டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து மெட்டீரியல் எதுவும் கொடுக்கல. நான் வந்து சாம்பிள் அலுமினியம் அப்படிங்கிற மெட்டீரியல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேஜ் 10 இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து கேஜ் 14 கொடுத்துருந்தாங்க. நான் வந்து 14 கேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா
இதில் பாருங்க ஆல் ரேடியஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியஸ் வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஓவர் ரைட் பண்ணிவிட்டு 2.54 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்படியே கீழே வந்து பாருங்கள், இங்கே வந்து கே ஃபேக்டர் டிஃபால்ட் அப்படியே கொடுத்துருங்க, எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு எந்த கே ஃபேக்டரும் கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த ரிலீஃபும் வந்துட்டு எதுவும் கொடுக்கல. நான் ஆட்டோ ரிலீஃபை அப்படியே வந்து டிஃபால்ட்டாக விட்டுறேன். விட்டுட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இது க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் புது ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் போயிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 15 கொடுத்துருக்காங்க ட்ராயிங்கில். 15 ட்ரா பண்ணியாச்சு. அப்டேட் பண்ணிக்கலாம். டைமென்ஷனில் போயிட்டு இதோட ஹைட், இந்த டாப்லேருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட் வந்து 20 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். மிட் பாயிண்ட் வந்து 40 நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுவும் நான் வந்து 20. இதோட டயாமீட்டர் வந்து 15. ஓகேங்களா? ஜஸ்ட்டு இதை ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூடட் கட்டு போய்க்கிறேன். இதை வந்து அப் டு நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பிளெண்டில் போயிட்டு அப் டு சர்ஃபேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சர்ஃபேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் கட் ஆயிரும். கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ இது முடிஞ்சது. இதே மாதிரி இங்கே பாட்டத்துலேயும் நம்ம கட் பண்ணணும். இதுக்கும் அதே மாதிரி ஸ்கெட்ச் போய்க்கிறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டூல் கொடுத்துருக்காங்க, ஸ்லாட்டு. இந்த ஸ்லாட்டில் போயிட்டு நான் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்லாட்டு ட்ரா பண்ணுறேன். இந்த ஸ்லாட்டோட டைமென்ஷன்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லாட்டோட டைமென்ஷன் இப்போது இதிலிருந்து இது வரைக்கும் உள்ளது வந்துட்டு 10 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்லாட்டோட லென்த் கொடுக்கல. பட் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எட்ஜிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் டேரெக்டாக 25 ஆட் பண்ண முடியாது. ஏன்னா 25 மைனஸ் இந்த வேல்யூ, சாரி ப்ளஸ் போட்டு அந்த வேல்யூ ஆட் பண்ணணும், மைனஸ் இல்லை. ஸோ 25 ப்ளஸ் இதோட ரேடியஸ் வந்துட்டு 5. அப்போ உங்களுக்கு வந்து 30 வரும். அதே மாதிரி இந்த மிட்ல இருந்து இது வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் 30. இது வந்து கரெக்டாக மிடில் தான் வரும். அப்போ நான் இந்த லைனுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் 20 கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரைன் ஆயிடுச்சு. அடுத்தது அப்டேட். இதே மாதிரி எக்ஸ்ட்ரூடட் கட். அப் டு நெக்ஸ்ட் சர்ஃபேஸ். ஓகே, இது முடிஞ்சது. அடுத்தது நம்ம வந்துட்டு சாம்பர். ஸோ சாம்பர் அப்படிங்கிற டூல் வந்துட்டு இந்த சீட் மெட்டல் அப்படிங்கிற டேப்ல இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஃபீச்சர்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே நம்ம சாம்பர் இருக்கும். ஸோ சாம்பர் எடுத்துகிட்டு கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜ் அதே மாதிரி இந்த பக்கம் 2 எட்ஜ் இருக்குது. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. ஃபுல் ப்ரிவ்யூ கொடுத்துக்கலாம். சாம்பர் எது மாதிரி சாம்பர் வந்ததுன்னு பாருங்கள். சரி, ஒரு பக்கம் வந்து 5 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ், அந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஸோ அப்போ நான் வந்து இந்த டிகிரி அண்ட் ஆங்கிள் போய்க்கலாம். டிஸ்டன்ஸ் வந்துட்டு 5 மில்லிமீட்டர், ஆங்கிள் வந்துட்டு 45 மில்லிமீட்டர். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு ஸோ டிஸ்டன்ஸ் 5, ஆங்கிள் வந்து 45 கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்டேட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்துட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இதை வந்து ஃப்ளாட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃப்ளாட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ளாட்டன் ஆயிடுச்சு. ஸோ சீட் மெட்டலில் தான் இருக்குது. இதை நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எக்ஸசைஸ் 1 அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு.
இப்போ இது உங்களுக்கு அப்படியே ட்ராயிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ட்ராயிங்காகவும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து 2Dயாக வேணும், இப்போ நீங்கள் வந்து இதை வந்து டேரெக்டாக இப்போ ஒரு வாட்டர் ஜெட் மிஷினில் கட் பண்ண போகிறீங்க, இல்லை லேசர் கட்டிங்கில் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎஃப்எக்ஸ் ஃபைலாக தேவைப்படும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், எக்ஸ்போர்ட் டு டிஎக்ஸ்எஃப் இல்லைனா டிடபிள்யூஜி. இந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்குது. எக்ஸைஸ் ஒன்று நான் டிஎஃப்எக்ஸ்எஃப் அந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறேன். அது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு என்ன உங்களுடைய மிஷின் என்ன ஃபார்மேட்டை அக்சஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு. ஸோ என்னோடய நாலேஜுக்கு மோஸ்ட் ஆஃப் த மிஷின் வந்துட்டு டிஎக்ஸ்எஃப் ஃபைலாக அக்செப்ட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் லெஃப்ட் சைடில் பாருங்கள் என்ன ஃபார்மேட்டில் கேட்குது அப்படின்னு. ஃபேஸாக வேணுமா, சீட் மெட்டலாக வேணுமா, செலக்ட் பண்ண என்டிட்டிஸ் மட்டும் போதுமா, இல்லை எக்ஸ்ட்ரா என்டிட்டிஸ் வேணுமா, கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சுருக்கீங்களா, இது எல்லா ஆப்ஷனும் கேட்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இது மாதிரி தான் சேவ் ஆக போகுது. ஸோ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2D ட்ராயிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடுது. ஸோ இப்படி தான் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு சேவ்னு கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஃபைலில் சேவ் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் டிஎஃப்எக்ஸ் _1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் ஆட்டோகேட் ஃபைல் ஃபார்மேட்டாக சேவ் ஆயிடுச்சு. இதை நீங்கள் டேரெக்டாக ஆட்டோகேடில் கூட ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை நான் இப்போ ஆட்டோகேடில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஃபைல் வந்து டேரெக்டாக எனக்கு ஆட்டோகேடில் ஓப்பன் ஆகிருச்சு. நம்ம அந்த ப்ரிவ்யூ எது காட்டுச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் இந்த ஃபைலை ஆட்டோகேடில் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது டைமென்ஷன் செக் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இங்கே ஆட்டோகேடில் கூட நம்ம டைமென்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை வந்து பெண்ட் பண்ணி தான் ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ பெண்ட் பண்ணும்போது 100 மில்லிமீட்டர் இருந்துச்சு அந்த ஹைட்டு. பட் ரெண்டு பக்கமும் 50 மில்லிமீட்டர் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலாக இது பார்த்திங்க அப்படின்னா 192.96 இந்த அளவுக்கு மில்லிமீட்டர் வந்து லென்த் இருக்கணும். ஸோ ரா மெட்டீரியல் லென்த் இருக்கணும். ஸோ பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்த டைமென்ஷனுக்கு இது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.